ஓம் சாந்தி. 4/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் வலதுகரமாக ஆக வேண்டுமெனில் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக ஆகுங்கள். சதா சிரேஷ்ட காரியங்களை செய்யுங்கள். கேள்வி: எந்த சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடை ஏற்படுத்துகிறது? பதில்: கருத்து வேறுபாடு. சுபாவங்களின் காரணத்தினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. 2 கருத்துகளினால் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. கோபம் என்ற பூதம் பகவானையும் எதிர்கொள்ள தாமதிப்பது கிடையாது. அதனால்தான் பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அது போன்ற ஏதாவது சம்ஸ்காரம் இருந்தால் அதை நீக்கிவிடுங்கள். பாட்டு: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என்றால் பரமாத்மாவாகிய சிவனின் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள். சரீரம் என்ற கர்மேந்திரியங்களின் மூலம் பாட்டு கேட்டீர்கள். இப்போது குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். அதிக உழைப்பும் இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது குப்தமான முயற்சி. தந்தையும் குப்தமானவர் எனில் முயற்சியும் குப்தமாக செய்விக்கின்றார். தந்தை சுயம் வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் 5000 ஆண்டிற்கு முன்பு போல் மீண்டும் சதோ பிரதானமாக ஆவீர்கள். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு மீண்டும் நாமே இப்போது சதோ பிரதானமாக ஆகிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அவசியம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். எந்த அதிர்ஷ்டத்தை இழந்தீர்களோ அதை மீண்டும் அடைவதற்காக முயற்சியை செய்விக்க கூடியவர் ஒரே ஒரு சர்வ சக்திவான் தந்தை ஆவார் என்பது பாடலிலும் இருக்கிறது. ஏனெனில் அனைவரையும் தூய்மை ஆக்குகிறார் அல்லவா? தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே, இப்போது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். மாணவ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள செல்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சிறு குழந்தைகளாக இருப்பார்கள். நீங்கள் சிறியவர்கள் கிடையாது, நீங்கள் பெரியவர்கள், வயதானவர்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆம், சிலர் மிக வயதானவர்களாகவும் இருக்கிறார்கள். வயோதிக நிலையை விட இளமையில் படிப்பது மிகவும் நல்லதாகும். இளையவர்களின் புத்தி மிக நன்றாக இருக்கும். இது அனைவருக்கும் மிக எளிதானதாகும். உங்களது சரீரம் பெரியதல்லவா? இவர்கள் குழந்தைகள். அந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் கர்மேந்திரியங்கள் சிறியதாகும். புகழ், இகழ், துக்கம், சுகம் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா பிந்துவாக இருக்கிறது. சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஒருபோதும் சிறியதாக பெரியதாக ஆவது கிடையாது. அந்த ஆத்மாவின் புத்திக்காக தந்தை, அதாவது கஸ்தூரி போன்ற பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் புத்தி இப்போது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அது இப்போது தூய்மையானதாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த சித்திரங்கள் புரிய வைப்பதற்கு உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் தேவதைகளின் முன் சென்று தலை வணங்குகிறார்கள், பூஜையும் செய்கிறார்கள். முன்பு நீங்களும் குருட்டு நம்பிக்கையுடன் சென்று வந்தீர்கள். சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள். இவர் சிவபாபா என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி அவசியம் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவரது மகிமை பாடப்படுகிறது. யாராவது நல்ல காரியங்கள் செய்துவிட்டு செல்கிறார்கள் எனில் அவரது மகிமை பாடப்படும். சிவபாபாவின் ஸ்டாம்ப் உருவாக்க வேண்டும். சிவபாபா கீதை ஞானம் அளிப்பவர். இந்த ஸ்டாம்ப் எளிதாக உருவாக்கப்படும். அந்த தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். நான் உங்களை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடியவன் என்று தந்தை கூறுகிறார். தேகமற்ற சிவபாபாவிடம் நாம் வந்திருக்கிறோம் என்பதை வயோதிகர்களும் புரிந்து கொள்கிறார்கள். அவர் இந்த தேகத்தில் பிரவேசமாக ஆகியிருக்கிறார். நிராகாரமானவரை தான் சித்திரமற்றவர், அதாவது அசரிவி என்று கூறப்படுகிறார்கள். நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம்.
அவர் இந்த சரீரத்தை தற்காலிகமாக எடுத்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கிறது. தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கி முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். அதாவது சாந்தி தாமம், சுகதாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆக்குகின்றார். மனிதர்கள் அமைதிக்காகவே முயற்சி செய்கிறார்கள். பகவான் கிடைத்தால் அமைதி கிடைத்துவிடும். சுகத்திற்கான முயற்சி செய்வது கிடையாது. தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்ல வேண்டும். பகவானை சந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த நேரத்தில் அனைவரும் முக்தியை விரும்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஜீவன் முக்தி அடையக்கூடியவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே. மற்ற அனைவரும் முக்திக்கான விருப்பம் வைத்திருக்கிறார்கள். ஜீவன் முக்திக்கான வழி கூறக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. சந்நியாசி போன்றவர்களிடம் சென்று அமைதி கேட்கிறார்கள். மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். வழி கூறக்கூடிய அனைவருமே முக்திக்கு செல்லக்கூடியவர்கள்தான். மோட்சம் என்றால் என்ன என்பது கூட புத்தியில் வருவது கிடையாது. களைப்படைந்து விட்டதால் முக்திக்கு சென்றால் நல்லது என்று களைப்புடன் கூறுகிறார்கள். உண்மையில் முக்தி தாமம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். நாம் புது உலகிற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம் என்பதை இத்தனை சென்டர்களிலும் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். பாபா நமக்கு புது உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எங்கு கொடுப்பார்? புது உலகில் கொடுப்பாரா அல்லது பழைய உலகில் கொடுப்பாரா? நான் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது கிடையாது. இரண்டிற்கும் நடுவில் வருகின்றேன். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பார் அல்லவா? துர்கதியில் விட்டு விட்டு சென்று விடுவார் என்பது கிடையாது. சத்கதி மற்றும் துர்கதி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆகையால் இதன் மீது அன்பு செலுத்தாதீர்கள். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம் என்று புத்தி கூறுகிறது. இந்த உலகம் மாறப்போகிறது. இப்போது தந்தை வந்திருக்கிறார். நான் கல்ப கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து ஹரியின் வாசலுக்கு அழைத்து செல்கிறேன். இது ஞான விஷயமாகும். ஹரிதுவார், கிருஷ்ணதுவார் என்றால் கிருஷ்ணபுரி என்று கூறப்படுகிறது. நல்லது. இவருக்கு பிறகு லட்சுமணனை ஊஞ்சல் உருவாக்கி விட்டனர். அதாவது இணைப்பு பாலம். முதலில் அரிதுவார் வரும். சத்யுகம்தான் அரிதுவார் என்று கூறப்படுகிறது. பிறகு ராம், லக்ஷ்மணன் போன்றவர்களை காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அது உருவாக்கப்பட்ட விஷயங்களாகும். ராமருக்கு எத்தனையோ சகோதரர்களை கொடுத்து விட்டார்கள். 4 சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள். இங்குதான் 4, 8 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு புறம் ஈஸ்வரிய குழந்தைகள், மற்றொரு புறம் அசுர குழந்தைகள். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். சிவன் பாபா, பிரம்மா தாதா ஆவார். பிரஜாபிதா ஆவார். அவர் ஆத்மாக்களுக்கு பிதா, அனாதியானவர், அதாவது ஆதி அந்தமில்லாதவர். இந்த நேரத்தில் பிராமணர்களை படைக்கின்றார். சிவபாபா சாலி கிராமங்களை படைக்கின்றார் என்பது கிடையாது. சாலி கிராமங்கள் அழிவற்றவைகளாக இருக்கவே செய்கின்றன. தந்தை வந்து தூய்மையானவர்களாக ஆக்குகிறார். அவ்வளவுதான். எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை சரீரம் எவ்வாறு தூய்மையாக ஆக முடியும்? ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்தபோது சதோ பிரதானமாக இருந்தோம். இப்போது அசுத்தமாக தமோ பிரதானமாக இருக்கிறோம். மீண்டும் சதோ பிரதானமாக ஆவது எப்படி? இது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த நேரத்தில் கரை படிந்ததன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள்.
இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்துக்கொண்டு அனைவரும் சாந்திதாமம் அல்லது சுகதாமத்திற்கு வருவீர்கள். ஆத்மாக்கள் எப்படி வருகின்றன என்பதையும், கிறிஸ்தவர்கள் மரத்தில் விளக்கு எரியவிட்டு கொண்டாடுகிறார்கள். இவை அனைத்தும் தர்மத்தின் தனித்தனியான கிளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கிருந்து ஆத்மாக்கள் முதலில் எப்படி கீழே இறங்குகின்றன என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆத்மாக்களாகிய நமது வீடு சாந்திதாமம் ஆகும். இப்போது சங்கமம் ஆகும். அங்கிருந்து அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிடும். பிறகு அனைவரும் செல்வோம். பிரளயம் ஏற்படாது. பாபாவிடத்தில் மீண்டும் அதிர்ஷ்டம் உருவாக்கி கொண்டு மீண்டும் சுயராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது பெயரளவிற்கு சொல்வதுடன் இருந்து விடுவது கிடையாது. நினைவின் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும். தேக சகிதமாக அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சித்திரம், அதாவது சாக்காரம் மற்றும் விசித்திரம் நிராகாரம் அல்லவா? யாரை பார்க்க முடியாதோ அவர்தான் விசித்திரம் என்று கூறப்படுகிறார். இது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஆத்மா எவ்வளவு சிறிதாக இருக்கிறது. அது அடிக்கடி நடிக்க வேண்டியிருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. முதலில் நான் ஆத்மா, அவர் நமது தந்தை என்பதை புத்தியில் அமர வைக்க வேண்டும். அவரைத்தான் பதித பாவன், ஹே பகவான் என்று கூறி நினைவு செய்கிறார்கள். வேறு எந்த இடத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நினைவும் ஒரே ஒருவரைத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? பகவானை நினைவு செய்கிறார்கள் எனில் அவசியம் அவரிடமிருந்து ஏதோ அடைந்திருக்க வேண்டும். பிறகு ஏன் வீதியாக சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்? பகவான் பரந்தாமத்திலிருந்து வர வேண்டி இருக்கிறது அல்லவா? நாம் செல்ல முடியாது. ஏனெனில் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். தூய்மை இல்லாதவர்கள் அங்கு செல்ல முடியாது. இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் பாகம் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு பகவானைத்தான் ஏ ஈஸ்வரனே, ஏ பரம்பிதா, ஓ இறை தந்தையே என்று நினைவு செய்கிறார்கள். அவர் ஒரே ஒருவர்தான் எனும்போது பிறகு ஏன் வேறு பக்கம் சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்? அந்த ஒருவர் மேலே இருக்கிறார். ஆனால் இவை அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. நாடகப்படி எல்லையற்ற புத்தியற்றவர்களாக ஆகி பக்தி செய்கிறார்கள். இப்போது நீங்கள் எல்லையற்ற புத்திசாலிகளாக ஆகிறீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்தான் புத்திசாலிகளாக ஆகிறார்கள். அவர்கள் மறைந்து இருக்க முடியாது. அவர்கள் எப்போதும் சிரேஷ்ட காரியம் மட்டுமே செய்வார்கள். நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்க கூடியவன் எனில் குழந்தைகளும் எவ்வளவு இனிமையானவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் வலது கரமாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். வலது கரம் அல்லவா? இடது கைகளினால் அந்த அளவிற்கு காரியம் செய்ய முடியாது என்பதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் வலது கரம் எப்போதும் சரியான காரியம் மட்டுமே செய்யும். அதனால்தான் இந்த வலது கையை மட்டுமே சுப காரியங்களில் பயன்படுத்துகிறார்கள். பூஜை எப்போதும் வலது கையால் தான் செய்வார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவர்களாக, நேர்மையானவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கிடைத்து விட்டார் எனில் குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா? தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் இறுதி கால நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். நல்ல வழி அல்லது நல்ல நிலை ஏற்படுத்தும் வழி ஒரே ஒருவருடையதுதான். அதனால்தான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது. அவரே பதித பாவனன் ஆவார். மனிதர்களை தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து சத்கதிக்கு எப்படி அழைத்து செல்வது என்பதை அவர் அறிவார்.
பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ தீவிர முயற்சி செய்கிறார்கள், ஆனால் சத்கதி ஏற்படுவது கிடையாது, பலன் கிடைப்பது கிடையாது. சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். பக்தியில் யார் எந்த பாவனையுடன் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் நான் ஒருவனே. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அவர்களது முயற்சியின்படி தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது குழந்தைகளும் தனது முயற்சியின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்தான் சர்வ சக்திவானாக இருக்கிறார். எவ்வளவு உயர்வானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களது புத்தியில் இருக்கிறது. இந்த ஞானம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து அறிவீர்கள். யாகம், தவம் போன்றவைகள் செய்வது, சாஸ்திரம் போன்றவைகளை கேட்பது, இவைகள் சாஸ்திரங்களின் ஞானமாகும். அது பக்தி என்று கூறப்படுகிறது. அதில் லட்சியம் எதுவும் கிடையாது. படிப்பில் லட்சியம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையான ஞானம் இருக்கும். தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆவதற்கான ஞானம் பதித்த பாவன் தந்தை கொடுத்திருக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் தந்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இதில் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இந்த எல்லையற்ற ஞானம் அவசியம் இருக்க வேண்டும். இப்போது நாம் காரிலிருந்து நீங்கி வெளிச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்போது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தான் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். சிறிது சிறிதாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு விடுவார்கள். குழந்தைகள் தயாராக வேண்டும். இதற்கு நிறைய குழந்தைகள் தேவை. டெல்லியில் மாநாடு நடத்த வேண்டி இருக்கும். பரிஸ்தான் என்று டெல்லி தான் கூறப்படுகிறது. இதுதான் யமுனை நதிக்கரையில் இருந்தது. டெல்லி தலைநகரமாகும். பலரது ஒத்துழைப்பு இருக்கிறது. தேவதைகளின் தலைநகரமாகவும் இதுதான் இருந்தது. டெல்லியில் மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டும். ஆனால் மாயை செய்ய விடுவது கிடையாது. பல தடைகளை ஏற்படுத்துகிறது. இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களின் வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டு விட்டது அல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து சேவையில் ஈடுபட வேண்டும். அவர்களும் தங்களுக்குள் சேர்ந்து இருக்கவில்லை எனில் ராஜ்யமே இல்லாமல் போய்விடும். இரண்டு பிரிவினர்களாக ஆகிவிடும் போது ஜனாதிபதியையும் நீக்கிவிடுகிறார்கள். கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு பகவானை எதிர்கொள்ளவும் கூட தாமதிப்பது கிடையாது. அதிக நஷ்டம் அடைகிறார்கள். கோபம் என்ற பூதம் வந்துவிட்டால் பிறகு கேட்கவே கேட்காதீர்கள். அதனால்தான் பாபா கூறுகிறார், அவரவர்களுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார். தாரணை செய்வது செய்யாதது அவரவர்களது முயற்சியில் இருக்கிறது. யார் மீதாவது பாபா ஆசீர்வாதம் செய்வார் அல்லது கருணை காட்டுவார் என்பதெல்லாம் கிடையாது. இதில் கருணை கேட்பதற்கான விஷயம் கிடையாது. ஒருவேளை தூண்டுதலின் மூலம் ஞானம் மற்றும் யோகா கற்பிப்பார் என்றால் பிறகு ஏன் நான் இந்த அசுத்த உலகிற்கு வர வேண்டும் என்று தந்தை கேட்கின்றார். தூண்டுதல், ஆசீர்வாதம், இது போன்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்தினுடையது. இங்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. தூண்டுதலுக்கான விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒன்றாக 3 என்ஜின் கிடைத்திருக்கிறது. அங்கு தந்தை தனியாகவும் ஆசிரியர் தனியாகவும் கடைசியில் குருவும் இருப்பார்கள். இங்கு இந்த மூவரும் சேர்ந்திருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன். நீங்கள் மீண்டும் பூஜாரிகளாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும்.
கேட்டு யாரும் மயக்கமடைந்து விடக்கூடாது. முதல் முக்கிய விஷயம் 2 தந்தைக்கானது. பகவான் தந்தையாவார். அவரது பிறப்பை சிவஜெயந்தியாக இங்கு கொண்டாடுகிறார்கள். அவசியம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருக்க வேண்டும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இப்போது நரகம் விநாசமாவதற்காக மகாபாரத யுத்தம் எதிரிலேயே இருக்கிறது. தந்தை அவசியம் பொது உணவை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார். தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நாம் கூறுகிறோம், பாரதத்தை நாங்கள் தூய்மையாக ஆக்கியே தீருவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேதி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தை எவ்வாறு துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாரோ அதே போன்று பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். சதா சுப காரியங்கள் செய்து வலதுகரமாக ஆகிவிட வேண்டும். ஒருபோதும் கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடக்கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களில் வேறுபாடு வந்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும். வரதானம். சுய ஸ்மிருதியில், அதாவது நினைவில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி சொரூபமாக ஆகுக. இதன் விளக்கம். சாகாரத்தில் பிரம்ம பாபா சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்ததால் அவர் செய்த ஒவ்வொரு கர்மமும் இந்த பிராமண குடும்பத்திற்கு விதியாக மாறிவிட்டது. தனது சுய போதையில் இருந்ததால் ஒருவேளை சாகார உடலின் மூலம் ஏதேனும் தவறான கர்மம் நடந்துவிட்டாலும் அதை நான் சரியாக மாற்றிவிடுவேன் என மிகுந்த அதிகாரத்தோடு கூட முடிந்தது. தனது சுய சொரூபத்தின் ஸ்மிருதியில் இருந்ததால் எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாது என்ற போதை இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட எப்போது தனது சுய ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது எழும் சங்கல்பங்கள், பேசும் வார்த்தைகள் அல்லது செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே நியமமாக மாறிவிடும், அதாவது விதியாக மாறிவிடும். ஸ்லோகன். தூய்மை எனும் தூணை வலுப்படுத்துங்கள். அப்போது இந்த தூண் லைட் ஹவுஸ் போல் காரியம் செய்யும். அவ்யக்த சமிக்கை. அபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். புத்தியில் அசுத்த சங்கல்பங்களோ அல்லது பழைய சம்ஸ்காரங்களோ என்ன வடிவில் தொட்டாலும் தோன்றினாலும் கூட முழுமையான வைஷ்ணவர் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு, யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறார்கள் என்றால் அதை பார்ப்பதால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கும் கணக்கு உருவாகி விடுகிறது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சம்ஸ்காரங்களும் அசுத்த சங்கல்பங்களும் புத்தியில் தோன்றினாலும் கூட அவர்களை எப்படி முழுமையான வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மையானவர் என்று கூற முடியும்? ஓம் சாந்தி.